அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் 2 டாபிக் பற்றி பார்க்கலாம். ஒன்று வந்து விசித்ராமா வேறு லெவலில் ஒரு தங்கலை பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து படுத்தே விட்டாரையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது பிக் பாஸ் வந்து இந்த டாஸ்க் கொடுத்து படிக்க சொல்கிறாரு. படித்து முடிச்சோடனே யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் வந்து கலந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து விசித்ராமா என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறைகள் நீங்கள் வந்து கலந்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி இளம் தலைமுறைக்கு வந்து வலியுறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தங்க லைஃப் வந்து பண்ணாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் என்ன சொன்னார்னா, இல்லை நான் வந்து கலந்துக்கிறேன் நான்லாம் வந்துடுவேன் அப்படின்னாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியே போய் இந்த டாஸ்க்கை வந்து விசித்ராமா பார்த்ததுக்கப்புறம் வேறு லெவலில் ஒரு தங்க லைஃப் வந்து பண்ணாங்க. எல்லாருமே வந்து சிரிச்சிட்டாங்க. உடனே அந்த டாஸ்க்கை பார்த்துட்டு இதே டைலாக் தான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மாசாக போய் அந்த சேரில் உட்காந்து அதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. நேற்று வந்து தினேஷ் சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இளம் தலைமுறைக்கு வந்து வழி விடுங்க, அவங்க வந்து ஜெயிக்கட்டும், நீங்கள் வந்து பெட்டி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்களே, அதை வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் பண்ணுற மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்லி காமிச்சு வேறு லெவலாக சம்பவம் பண்ணாங்க. நான் வந்து இளம் தலைமுறையினருக்கு வந்து வழி விடுறேன், அவங்க வந்து இந்த கேம் விளையாட்டும் அப்படின்னு சொல்லி அது வேறு லெவலில் சூப்பராக இருந்துச்சு. கேட்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. விசித்ராமா ஃபேன்ஸுக்குலாம் அது ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த தினேஷ்க்கு வந்து அடிபட்டு சிலையா பாவங்க அவர் அந்த வடிவேல் ஒரு படத்தில் வந்து நொண்டிக்கிட்டே அலைவார் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கைப்புள்ள மாதிரி நொண்டிக்கிட்டே அலையிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே நொண்டிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவை தான் தெரியும், நொண்டிக்கிட்டே நடந்துகிட்டு இருக்காரு. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக என்னை வந்து படுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே போய் படுத்தே விட்டானையா தினேஷ். வாய் மட்டும்தான் பேசுறது, நல்லா வாய் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, வாய் பேசுனீங்களா நல்லா அனுபவிடா அப்படிங்கிறாங்க. வாய் மட்டும்தான், வாயை வச்சுக்கிட்டு இந்த ஆள் பண்ணின பேச்சே கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து ஒரு தண்டனையை கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம எல்லாம் வெளியே உட்காந்து திட்டிகிட்டே இருக்கோம்ல, என்னையா அது எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயசு லேடி எப்படியா டார்ச்சர் பண்ணுறான், போட்டு டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி அவங்கள போட்டு மன நிம்மதியை கெடுத்து எதுக்கு எடுத்தாலும் விசித்ரா டார்கெட் பண்ணுறாருன்னு சொல்லி இங்கே வெளியே தாய்மார்கள்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. அதான் படிச்சிருச்சு. தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக படுத்தே விட்டானே. இதுக்கு மேலே அவர் எந்திரிக்கட்டும், ஆனால் வாய் ஓவராக பேசினாருன்னா திருப்பி கடவுள் ஒரு தண்டனை கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் கர்மா இஸ் பூம்பாராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.